எல்லோருக்கும் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை சார்பாக ஒரு இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்து இப்போ அந்த மோதக திருவிழா அதாவது கொழுக்கட்டை திருவிழாவுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று தனக்கான பிஸி ஷெட்யூலையும் நிறைய விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அன்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இங்கே சரியான போட்டியாளர்களை பரிசு யாருக்கு கொடுக்கலாம் ப்ளஸ் யார் வெற்றியாளர்கள் அப்படின்றத தீர்மானம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய முன்னாள் மக்களவை தொகுதி தென்காசி தொகுதி எம்பி திருமதி வசந்தி முருகேசன் அவர்களை தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை சார்பில் வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக எங்களுடைய மேனேஜர் திரு சிவலிங்கேஸ்வர் அவர்களை ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். பாவூர் சத்திரம் சாருக்கு நம்முடைய தமிழகம் ஆட்சி அதிகாரம் மற்றும் பொது நிர்வாகம் இந்த ரெண்டுலேயும் பெண்களின் பங்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதே மாதிரி மேடம் அவர்கள் பொது அதிகாரத்திலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் ஒரு முக்கியமான பங்கை கொடுத்துருக்காங்க. நம்முடைய தென்கோடியில் இருக்கிற இந்தியாவின் தென்கோடி தான் நம்முடைய தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. தென்கோடியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்புமிக்க பெண்மணி திருமதி வசந்தி முருகேசன் மேடம் உங்களுடைய சில கருத்துக்களை தெரிவிப்பார்கள். முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 5 கரத்தனை யானை முகந்தனை இந்து நிலம்பெறும் போலும் மேட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. இங்கே வருகை தந்திருக்கின்ற சென்னை சில்கின் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இங்கே பணிபுரிகின்ற சகோதர சகோதரர்களுக்கும் மேனேஜர் அவர்களுக்கும் என்னை இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக என்னை அழைத்த என் அன்பு சகோதரர் மேனேஜர் சென்னை சில்கின் மேனேஜர் அண்ணன் உலகநாதன் அவர்களுக்கும் மற்றும் மீடியாவை சேர்ந்த எங்கள் பழைய நண்பர் எங்கள் அண்ணன் ஆறுமுகநயினார் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் அன்பு சகோதரி அவர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்கள் என் உடன் வருகை தந்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் அந்த காலத்தில் வீட்டை கவனிக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டில் உள்ள அடிப்படை வசதிகளாக நம்ம செய்து கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம இருந்த காலங்கள். இப்போவும் நம்ம தான் பெண்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்போ நம்மலாம் ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் நம்ம பெண்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஆண்களுக்கு நிகராக நம்ம இப்போ சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள்லாம். எனக்கு உங்களை மாதிரி சாதாரண நம்ம குடும்பத்தரசி தான் நான். எனக்கு எதிர்த்தாப்புல என்னோடய சகோதரருக்கும் தெரியும். நான் என்னோடய கணவர் அட்வொகேட்டு, அவர்கள் கிரிமினல் லாயர். அவங்க அவங்களுக்கு வர கேஸு விஷயமாக வர பெண்கள் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அவங்க வீட்டில் இல்லாவிட்டாலும் வந்துடுவாங்கம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு செய்து கொடுத்து அவங்களுக்கு ஈவினிங் ஆனால் கூட நான் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து விடவே மாட்டேன் அந்த கேஸை. அவங்கள இவங்க வர வரைக்கும் அவங்க பார்த்துட்டு தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்கள விடாதங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட நான் சொல்வேன். எதனால் நான் செய்கிற ஒரு சிறு சிறு புண்ணியமாக நம்ம தெரில. நான் அரசியல் பேசக்கூடாது. நான் சார்ந்திருக்கின்ற அரசியலில் எங்கள் அம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதா அம்மா இல்லை நம்மளோட. ஆனால் என்னைய ஒரு பெண் மாவட்ட கழக செயலாளராக்கி என்னை அழகு பார்த்தாங்க. அப்புறம் தென்காசி தொகுதியில் என்னை எம்பி ஆக்கினாங்க. தாய் இல்லாமல் நானும் நிறைய போராட்டங்களை உங்களை மாதிரி போராடி 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 இப்போ நான் நான் இப்போ நல்ல நிலைமைக்கு தான் இருக்கிறேன். இப்போ பெண்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் நான் சரிசமமாக பழகுவேன். நான் ஒரு நான் எம்பியாக இருக்கிறச்சா நான் எம்பிலாம் காட்டிக்கவே மாட்டேன். எல்லார் வீட்லேயும் போய் அக்கா அண்ணன் அண்ணின்னு சொல்லிட்டு மதினி அக்கா தங்கச்சி அத்தை அப்படி சொல்லிட்டு தான் பழகுவேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வட்டமாக உட்காந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். எல்லோரும் சொல்லுவாங்க எங்கள் சகோதரர்களாம், அக்கா நீங்கள் சேரில் இருங்கக்கா, ஒரு எம்பி எங்கள் கூட அப்படி இருக்கு.
இல்லை இல்லை நான் வானத்துலேருந்து குதிக்கலை, நான் வந்து உங்களோட கீழே உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு என் தொகுதியில் போனால் என்னை வந்து நல்லா எல்லா மக்களும் வச்சுருப்பாங்க. நானும் என் தொகுதி மக்களுக்கும் உங்களை மாதிரி சகோதர சகோதரிகளுக்கும் என்றைக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்னை வந்து நாடலாம். இப்போ அதை விட்டுருங்க. இப்போ அந்த கொழுக்கட்டை நிறைய வெரைட்டி சாப் கொழுக்கட்டை நிறைய வச்சுருக்கீங்க. நல்ல ஹைஜீனிக்காகவும் சொன்னாங்க. அண்ணன் உலகநாதன் சார் சொன்னாங்க, நிறைய பெண்கள் வந்துடுவாங்கம்மா, கொழுக்கட்டையெல்லாம் ஆர்வத்தில் வந்து செய்து கொண்டு வராங்க. அப்போ நான் வந்துடுவாங்களா, பெண்கள் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்களான்னு கேட்டேன். இல்லைம்மா, அவங்க ஆர்வத்துடன் இருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், பெண்கள் நினச்சா நம்ம வந்து எதையும் சாதிக்கலாம். சாதமும் படைப்போம், நம்ம சாதிக்கவும் செய்வோம். அதான் அந்த காலத்தில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 திசையில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிலை காணன்றி கும்மிடின்னு அந்த பாரதர் அழகாக பாடியிருப்பார். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன காலம்லாம் போயிட்டு இப்போ சமையல் தான் விஜய் டிவிலெலாம் போட்டு விடுறான். அந்த சமையலுக்கு தான் அவனே கோடியாக பணத்தை வந்து அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வயிறு இருக்குது, ஒரு ஜான் வயிறு. அதுக்கு வந்து சமையல் வேணும், சாப்பாடு வேணும், நல்ல ஒரு சத்துள்ள ஆகாரம் வேணும், நல்ல ஒரு நம்ம உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு ஒன்று தான் நம்மளுக்கு. எவ்வளோ தான் பணக்காரங்க ஏழை எளிய இருக்காங்களோ அந்த வயிறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அதுக்குன்னு நம்ம வந்து நான் சொல்வேன் என் பிள்ளைகள்கிட்ட, நீங்கள் கலெக்டராக இருங்க, டாக்டராக இருங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு போங்க, அந்த சமையல்னு இதை செய்ய தெரியணும். என் பிள்ளைங்க 2 பேர் டாக்டராக இருக்காங்க. கடவுள் என்ன 2 பேர், ஒருத்தி லண்டனில் இருக்கிறா, ஒருத்தி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி இங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் நான் சொல்லுவேன், சமையல்னு ஒன்று கற்றுக்கணும். நீங்கள் என்னதான் வேணால் இருந்துட்டு போங்க, அட்லீஸ்ட் ஒரு காஃபி போடவாது நீங்கள் கற்றுக்கணும். அடுப்பில் நான் எனக்கு செய்ய மாட்டேன், நான் சட்டியை தொட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. பெண்களுக்கு வந்து அந்த கௌரவம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் நல்ல மாதிரி கொழுக்கட்டைலாம் செய்து கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. தொன்மை சிறப்புடையாள், தொல்காப்பிய பேச்சுடையாள், விண்ணை அளந்திடும் வள்ளுவத்தை சூடியவள், கண்ணை கவர்ந்திருக்கும் கால்களிலே கால் சிலம்பும், சிங்கார சுற்றுடையில் மேகலையும், கையிலே வளையாபதி, காதலே குண்டலமும், பக்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும், 6 அடியில் அவதரித்த பேரழகி அவள், முத்தனிய தமிழ் மொழியாம் நம் தாய்மொழியாம், தமிழை வணங்குவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குற்றாலத்தில் போய் சீசன் விழுந்துட்டு இருக்கா தண்ணி, அருவி மாதிரி மேடம் கிட்ட இருந்து தமிழ் அருவி வந்து பாய்ந்து ஓடி வந்தது. இந்த பொன்னான ஒரு மாலை வேளையில் மேடமோட அந்த பேச்சை கேட்கறதுக்காக நம்முடைய சென்னை சில்க் சார்பிலும் ஸ்ரீகுமரன் தங்கமலை சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் மிக்க நன்றியினை வந்து மேடம்க்கு அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக நம்மளுடைய மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வேறு வேறு கலாச்சாரம், வேறு வேறு மொழிகள். இப்போ புளியரை தாண்டி நீங்கள் கேரளா போயிட்டீங்கன்னா அங்கே உள்ள கலாச்சாரம் வேறு, மொழி வேறு, அங்கே உள்ள உடையமைப்பு வேறு. அப்படியே ஆந்திரா பக்கம் போயிட்டீங்கன்னா வேறு மாதிரி. ஆனால் இந்தியான்றது ஒரு தேசம். நம்மளை ஒருங்கிணைக்கிறது எதுன்னு பார்த்தா நம்மளுடைய பண்பாடும் பாரம்பரியம் தான். அந்த இப்போ நாம் கொண்டாடுற இந்த விநாயகர் சதுர்த்தி, இந்த கொழுக்கட்டை திருவிழா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது அல்ல, நம்ம தேசத்தின் பண்பாட்டை சார்ந்தது. அதனால தான் வந்து நம்ம அனைவருமே வந்து இனம், மொழி எல்லாத்தையும் மறந்து நாம் வந்து ஒரு இந்தியராக வந்து இங்கே வந்து ஒன்றிணைந்து நாம் வந்து இந்த கொழுக்கட்டை திருவிழா வந்து நடத்துகிறோம். அதில் வந்து கொழுக்கட்டை திருவிழா அப்படின்றது, இது கொழுக்கட்டைன்னு சொல்லக்கூட மோதகம்னு சொல்லுவாங்க இதை. அந்த மோதகம் வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, உட்காருங்க. ஓகே. மோதகம் வந்து நம்மளோட எதை குறிக்குதுன்னா அதில் உள்ள பூரணம்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பண்ண கொழுக்கட்டை செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும், அந்த உள்ளே இருக்க இனிப்புக்கு சுவைக்கு பேர் வந்து பூரணம். அந்த பூரணம் வந்து நம்மளுடைய ஆன்மா. அந்த மேலே போர்த்தி இருக்கிற அந்த மாவுங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலும் நம்மளுடைய உள்ளமும் சேர்ந்து இறைவனுக்கு படைக்கப்பட்டு நாம் வந்து அந்த மோதகமாக போய் நாம் இறைவனை போய் அடையிறதுக்கு குடிப்பிடுறதுக்கு தான் இந்த மோதகத்தை வந்து நம்ம வந்து விநாயகருக்கு வந்து அதை செய்கிறோம். நாம் வந்து கொழுக்கட்டை அப்படின்றது கார்த்திகை மாதம் சேர்த்து பிடிப்பாங்க அது. ஆனால் மோதகம் தான் வந்து அந்த ஆவியில் வேக வச்சு அந்த பூரணமும் ஆன்மாவும் நம்மளுடைய உடலானது நம்மளுக்கு இறைவனை போய் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி. வியாசர் வந்து தெரியுமில்ல, மகாபாரதத்தை எழுதினவங்க. வியாசர் மகாபாரதத்தை எழுதும் போது அவருக்கு ஸ்பீடாக எழுத வராது. அது எழுதுறதுக்காக விநாயகரை வந்து வர சொல்கிறாரு. விநாயகரோட வருகைக்காக வந்து வியாசர் காத்திருக்கிறாரு. வியாசரோட மனைவி வந்து அருந்ததி.
அருந்ததி நட்சத்திரம் தெரியுமில, நம்முடைய பாரம்பரியப்படி திருமணமானவங்க வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பாங்க. அந்த அருந்ததி நட்சத்திரம் தான் வந்து வியாசரோட மனைவி. அப்போ அருந்ததி என்ன பண்ணுறாங்கன்னா, விநாயகர் வருதை செஞ்ச உடனே வீட்டில் வந்து மோதகம் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா வந்தவருக்கு நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு என்னவோ அதை உபசரிப்பு, அது ரொம்ப முக்கியம். அப்போ விநாயகர் வருகை ஏற்று வந்து அந்த மோதகத்தை தயார் செய்கிறாங்க. அந்த மோதகம் ஏன்னா வந்து அந்த அருந்ததியை வந்து தன்னை வந்து இறைவனிடத்தில் ஒப்புவிக்கிறாங்க. அதை ஒரு குறிக்கும் பொருட்டு அந்த மோதகம் தயார் செஞ்சதை தான் வந்து நாம் இந்திய வம்சாவளியில் இந்திய பாரம்பரியத்தின்படி நம்மளுடைய விநாயகர் சதுர்த்திக்கு நாம் மோதகம் படைச்சி வந்து நம்ம விநாயகரை வந்து நாம் வணங்குகிறோம். அந்த மோதகம் படைச்சி வர வைக்கிறது தான் நாங்கள் இந்த வாட்டி நம்மளுடைய அனைத்து பாரம்பரியம் பண்பாடமும் தேசத்தோடு ஒன்றிணைக்கிறது வந்து நம்மளோட பெயராமல் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போகணும். விநாயகர் சதுர்த்தி நம்ம போன வருஷத்துலேருந்து கொண்டாடல, நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடினாங்க, அதை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம் அதை கொண்டாடுறோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நாம் வந்து சொல்லி கொடுக்குறோம். உங்கள் நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பண்பாடு என்ன, பாரம்பரியம் என்ன கொண்டாட்டம்ன்றதை சொல்லி வளர்க்குறீங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பண்பாட்டை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிலையில் வந்து மேடம் மாதிரியான எம்பி மேடம் மாதிரி அவங்க வந்து இதை சிறப்பிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற கருத்தில் கொண்டு இந்த இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதில் மேடம்கான பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கொழுக்கட்டையும் வந்து அவங்க டேஸ்ட்டோ இல்லாட்டி எப்படியோ பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு 3 செலக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. மீதி உள்ளதில் வந்து பெஸ்ட்டு சுவை யார் கொடுத்துருக்கா அப்படின்றத அதை தனியாக செலக்ட் பண்ணுவாங்க. யார் சுவை அது அழகாக இருக்குது, எந்த கொழுக்கட்டை வந்து பெஸ்ட்டு சுவை, அதுக்கு தனி அவார்டு கொடுப்போம். அது பிறகு கிரியேட்டிவாக பண்ணுறது, அந்த மோதகத்தை வந்து மிக அழகாக கிரியேட்டிவாக யார் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 5 அவார்டு. ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் சிறந்த சுவை கொடுத்தவங்களுக்கு அது தனியாக ஒரு பரிசு. அதுக்கப்புறமா பெஸ்ட்டு கிரியேட்டிவிட்டியாக மோதகம் அப்படின்றது ஒரு பூரணம் வச்சு மட்டும் இல்லாமல் அது ஒரு வித்தியாசமாக யார் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அவார்டு. அதுக்கப்புறமா மீதி உள்ளவங்களுக்கு கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு, அது ஆறுதல் பரிசுன்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே உங்களுடைய உழைப்பை போட்டிருக்கிறீங்க, எல்லாருமே வந்து இதுக்குன்னு ஒரு நேரம் செலவு பண்ணி உங்களுக்காக வந்திருக்கீங்க. அதுக்கான ஒரு சிறப்பு பரிசாக மீதி உள்ளவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இதை தொடர்ந்து வந்து மேடம் வந்து இப்போ ஒரு இதாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நன்றி.
வணக்கம். இப்போ மேடம் வந்து ஒரு ஒரு 5 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அதை வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மேடம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை செலக்ட் பண்ணாங்க. என்னென்னா அவங்க ஒரு டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இன்னொரு டேஸ்ட்டு சாப்பிடும்போது பழைய டேஸ்ட்டு வந்து மறந்துடுறாங்க. சுவை வந்து நம்மளை மெய்மறக்க செய்யும் சுவைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ண அந்த கொழுக்கட்டையோட சுவை வந்து மேடம் வந்து மெய்மறக்க வச்சுட்டு அப்படின்றது தான் இது உதாரணம். ஏன்னா நாங்கள் வந்து 100 பேர் வரைக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 100 பேர் வந்திருந்தா செலக்டரோட பாடு ரொம்ப திண்டாட்டம் தான். ஆனால் இப்போ 15 பேருக்கே வந்து எங்களுக்கு திணறடிக்கிற இதில் என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுவையில் பண்ணியிருக்கீங்க. யாருமே யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு சுவை, ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாரம்பரியமான பண்பாடான ஒரு இனிப்பு, அதாவது சத்தான ஒரு ஐட்டமை வந்து நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு பார்த்ததில் மேடம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 5 நபர்கள் அவங்கள வந்து இப்போ அறிவிக்க வேண்டிய தருணம். ஒவ்வொருத்தருக்குமே வந்து சிறந்த சுவை, சிறந்த கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறமா டாப் 3 நம்பர் 1 2 3 அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் பெஸ்ட்டு டேஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 19 காம்படிட்டரில் தனியாக யுனிக்காக ஒரு டேஸ்ட்டு தெரிஞ்சது அப்படின்னா வெள்ளத்தில் செஞ்ச அந்த ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க. சண்முக பிரியா டோக்கன் நம்பர் 19 வாங்க, வெல்கம் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க சண்முக பிரியா, அவங்களுக்கான பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவார்டு. பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் இருக்கலாம். அவங்க வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் மட்டும் தான் அது கலந்துக்கிட்டா சிறப்பு பிடிச்சி கொடுத்துலாம். ஓகே, அடுத்து பெஸ்ட் கிரியேட்டிவிட்டி. மோதகம் அப்படின்றது ஒரு உருளையாக ஒரு அமைப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதையும் நல்ல பெஸ்ட்டாக ஒரு கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க. சுமதி வாங்க, டோக்கன் நம்பர் 9 சுமதி வாங்க, வெல்கம் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். அவர்களுக்கு நம்மளுடைய முன்னாள் மக்களவை எம்பி திருமதி வசந்தி முருகேசன் மேடம் அவர்கள் வந்து தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை சார்பில் சிறப்பு பரிசு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு, சிறந்த கிரியேட்டிவிற்கான சிறந்த பரிசு சுமதி அவர்களுக்காக. இப்போது கிட்டத்தட்ட 19 பேர் கலந்துக்கிட்ட இந்த காம்படிஷனில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர், சிறந்த டேஸ்ட்டு ப்ளஸ் சிறந்த கிரியேட்டிவிட்டி. இப்போது ஓவரால் 19 பேர்லேயும் வந்து தேர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம். காயத்ரி அவர்கள், வெல்கம் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். காயத்ரி அவர்கள் டோக்கன் நம்பர் 11 வாங்க. டோக்கன் நம்பர் 11. இப்போது இரண்டாவது பரிசை அறிவிக்க வேண்டிய நேரம். ஒரு மோதகம்லேயே வந்து வெரைட்டியாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எதுவுமே வந்து சோட போகாத ஒரு நிறைய வெரைட்டிஸ், ப்ளஸ் வந்து எல்லாமே குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாருமே சாப்பிடக்கூடியது, சாப்பிட்டால் எளிதாக ஜீரணமாகக்கூடியது. நம்ம இந்த ஒரு உணவு அப்படின்றதில் நம்ம 2 விதமாக பார்ப்போம். ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு யாராவது ஆசைப்படாதவங்க உண்டா? எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பரோட்டா யாராவது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ஆசைப்படுவாங்க. ஆனால் அது வந்து ஹைஜீனிக் இல்லை அப்படின்றது ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை உடம்புல ஏற்றுக்கிடக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான், சத்தான பொருள் தான் வந்து நம்ம இப்போ எல்லாமே ஸ்டேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்க அத்தனையும். அதில் பெஸ்ட்டாக சிறந்த டேஸ்ட்டில் கொடுத்துருக்கிற இரண்டாவது பரிசு சுமதி அவர்கள், வெல்கம் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். இரண்டாம் பரிசு அவர்களுக்கான இரண்டாவது பரிசாக டோக்கன் நம்பர் 9 சுமதி. ஆமாம், இந்த அவங்க வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மருக்காக கொடுத்த அந்த டேஸ்ட்டுக்காக. இவங்க ஓவரால் செகண்ட் ப்ரைஸ். இப்போ முதலாவது பரிசை அறிவிக்க வேண்டிய தருணம். அதாவது அந்த கொழுக்கட்டைகளால் வந்து திணறடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 18 வகையான கொழுக்கட்டை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரகமும் வந்து ஆமாம் சொல்லுங்கள், ஒவ்வொரு ரகமும் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காதது, ப்ளஸ் தனிப்பட்ட சுவைகளை தந்தது. முருங்கைக்கீரையிலே ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க. முதல்ல ஸ்டேஜுக்கு வாங்க, நம்பர் 1 கோமதி அவர்கள், டோக்கன் நம்பர் 1 கோமதி அவர்கள். பெஸ்ட்டு கிரியேட்டிவ் அண்டு பெஸ்ட்டு இது. நீங்கள் மல்டிவிட்டமின்ஸ் அத்தனையுமே வந்து கொழுக்கட்டையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அந்த ஹைஜீனிக்காக இருக்குது, அதே நேரத்தில் அனிமிக்கானவங்களுக்கும் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையில் ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இது நட்ஸில் ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க. நிறைய ரகம், 18 ரகத்தும் மனப்பாடம் பண்ணவே உட்காந்து பண்ணணும் போல இருக்குது. அது மாதிரி மேடமே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் எதை பண்ணுறது எதை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் திணறி இருந்தாங்க. நம்பர் 1 ஃபஸ்ட் ப்ரைஸ் அவர்களுக்காக, அவங்களுக்கான 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சருடன் சிறந்த பரிசு. அவங்க செஞ்ச கொழுக்கட்டைகளோட பேர்களை வாசிக்கிறேன். பால் கொழுக்கட்டை, சம்பா அரிசி கார கொழுக்கட்டை,
ரவா கொழுக்கட்டை, மோதகம், நட்ஸ் கொழுக்கட்டை, வேர்க்கடலை கொழுக்கட்டை, ராகி எல் கொழுக்கட்டை, பீட்ரூட் ஜாம் கொழுக்கட்டை, ராகி வெள்ளை இலை கொழுக்கட்டை, ராகி முருங்கைக்கீரை கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை, கேரட் ராகி கார கொழுக்கட்டை, பிஸ்கட் மோதகம், ராகி சிம்னி கொழுக்கட்டை, ஜிஞ்சர் மோதகம், அவல் கொழுக்கட்டை, ராகி பேரிச்சம்பழ கொழுக்கட்டை, ராகி நட்ஸ் கொழுக்கட்டை. இதை டெய்லி சாப்பிட்டாலே மெடிக்கலுக்கே போக வேண்டியதில்லை போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நிறைய வெரைட்டி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சிறந்த முயற்சிக்காக தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 1000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் வித் அவங்களுக்கான ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான அவார்டு ப்ளஸ் அவங்களுக்கான சான்றிதழ் திருமதி வசந்தி முருகேசன் மேடம் அவர்கள், முன்னாள் எம்பி அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. அதற்காக மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாழ்த்துக்கள். செகண்ட் ப்ரைஸ் சுமதி அவர்கள் ஸ்டேஜுக்கு வாங்க. உங்களுக்கான கிஃப்ட் கூப்பன் வாங்க. இந்த இது கொடுத்தாச்சா, ஷீல்டு கொடுத்தாச்சா? ஓகே ஓகே. தேர்ட் ப்ரைஸ் காயத்ரி மேடம் அவங்க வாங்க. காயத்ரி பொண்ணு தேர்ட் ப்ரைஸ். அப்புறம் அந்த விட்டு போனவங்க பேரெல்லாம் முடியுமா? விட்டு போனவங்க பேர். இப்போ கலந்துக்கிட்ட அனைவருக்கும் வந்து சிறப்பு பரிசு தி சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் தங்க மாளிகை சார்பில் கமலா அவர்கள் ஸ்டேஜுக்கு வாங்க. கமலா அவர்கள் வாங்க. எங்களுடைய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான தி சென்னை சில்க்ஸ் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கும் சிறப்பு பரிசு. அடுத்து சரஸ்வதி வாங்க. எங்களுடைய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை சார்பில் திருமதி வசந்தி மேடம் அவர்கள், வசந்தி முருகேசன் மேடம் அவர்கள் வழங்குகிறார்கள். சுசீலா வாங்க. சுசீலா தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு. ஜெயந்தி குப்புசாமி அவங்க வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் தங்க மாளிகை வழங்கிய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு. அடுத்து பிரியா வெள்ளப்பாண்டி அவங்க வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கிய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு. சார் ஸ்டேஜுக்கு ஓகே. பார்வதி ஸ்டேஜுக்கு வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கிய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு தென்காசி தொகுதி முன்னாள் எம்பி திருமதி வசந்தி முருகேசன் மேடம் அவர்கள் வழங்குவார்கள். முத்துலட்சுமி வாங்க. ஸ்டேஜுக்கு வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு. ஆனந்தி ஸ்டேஜுக்கு வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கிய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு தென்காசி தொகுதியின் முன்னாள் எம்பி திருமதி வசந்தி முருகேசன் மேடம் அவர்கள் வழங்குவார்கள். சுபா அவர்கள் ஸ்டேஜுக்கு வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் தங்க மாளிகை வழங்கும் கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு. பானுமதி ஸ்டேஜுக்கு வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கிய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு. பேச்சியம்மாள் ஸ்டேஜுக்கு வாங்க. தென்காசி தொகுதியின் முன்னாள் எம்பி திருமதி வசந்தி முருகேசன் மேடம் அவர்கள் வழங்கும் சிறப்பு பரிசு தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை சார்பில். வசந்தி பகாலிங்கம் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு. வசந்தி மகாலிங்கம் வெல்கம் டு ஸ்டேஜ். சந்திராபுரம் உடையார்பட்டி அவங்க ஸ்டேஜுக்கு வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கிய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு. உலகம்மாள் ஃப்ரம் ஜங்ஷன் ஸ்டேஜுக்கு வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை சார்பில் நடைபெற்ற கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு தென்காசி தொகுதியின் முன்னாள் எம்பி திருமதி வசந்தி முருகேசன் மேடம் அவர்கள் வழங்கும் சிறப்பு பரிசு. இந்த மாதிரி இப்படி ஃபோட்டோ எடுத்து இப்போ ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்தால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபேமிலி யார் வந்திருக்கீங்களா? உஷா ஃப்ரம் தச்சநல்லூர் ஸ்டேஜுக்கு வாங்க. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்க மாளிகை வழங்கிய கொழுக்கட்டை திருவிழாவில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு.
இப்பொழுது இந்த இனிய பொன்மாலை பொழுதில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த தென்காசி தொகுதியின் முன்னாள் எம்பி திருமதி வசந்தி முருகேசன் மேடம் அவர்களுக்கு எங்களுடைய மேலாளர் திரு சிவலிங்கம் சார் அவர்கள் சால்வை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மேடம் அவர்களுக்கு தி சென்னை சில்க்ஸ் மற்றும் சிறிகுமரன் தங்கமாளிகை சார்பில் வழங்கும் நினைவு பரிசு. சார் வாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு நன்றியுரை மட்டும் முடிச்சிடலாம். தற்போது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி லைவ் டெலிகாஸ்ட் செய்த மயூரி டிவியின் நிறுவனர் திரு ஆறுமுகநேயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் எங்கள் ஒரு குடும்ப உறுப்பினராக தி சென்னை சில்க் குமரன் தங்கமாளியின் குடும்ப உறுப்பினர் போல் எங்களுக்கு முன்னாடி நின்று எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அவர்களுக்கு ஒரு சென்னை சில்க் சார்பில் குமரன் தங்கமாளியை சிறந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மயூரி டிவியின் சார்பில் நன்றியுரை தெரிவிப்பார்கள். நம்ம தென்காசி எம்பி மேம் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லே பெண்களுடைய சிறப்புகள் எல்லாமே பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். தென்னிந்தியாவிலே 75க்கும் மேலே கிளைகளை கொண்ட தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக கொலக்கட்டை போட்டி நடத்தியிருந்தாங்க. இந்த போட்டி திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வச்சு நடத்தியிருந்தாங்க. இந்த இணைந்து நடத்துகிற இந்த கொலக்கட்டை போட்டியில் வந்திருந்த மக்கள் மற்றும் எம்பி மேம் வசந்தி மேம் அவர்களுக்கும் ரொம்பவே நன்றி. தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திரு தோப்புசாமி சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நம்ம பயணம் ஒரு 14 வருஷத்துக்கு மேலாக சென்னை சில்க் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கூட நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். மயூரி டிவி இங்கே இருக்க நேயர்களுக்கு எல்லாருக்குமே பேர் தெரியும். ஆறுமுனையினர் அப்படிங்கிற மாதிரி பேர் தெரியும். அவ்வளவு மகளிர் கொண்டாட்டங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம கலந்துக்கிடுறோம். குறிப்பாக இன்றைக்கி கெஸ்ட்டு எங்களோட ஃபேமிலி மெம்பர், எங்கள் உறவு மாதிரி சொல்லணும்னா என்ன வசந்தி மேடமும் என்னோடய மிஸ்ஸஸ் கோமதி ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ நீங்கள் கூட வந்தோடனே பார்த்தீங்க, அவங்க அப்படியே ஆரத்தழுவி பண்ணாங்க. பொதுவாகவே ரொம்ப எளிமையான ஒரு எம்பி. தென்காசியில் ஒரு எம்பி இவங்க மட்டும் கிடையாது, அவங்க சார் முருகேசன் சாருமே எம்பியாக இருந்தாங்க, மாவட்ட செயலர் இருந்தாங்க. திரும்ப இவங்க மாநகர அதாவது சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களால் முதலாக ஒரு மகளிர் மாநகர் மாவட்ட செயலாளர் அறிவித்தாங்க. இவங்க எந்த பணி எடுத்தாலுமே ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஆள். ஒரு எளிமையான ஒரு தலைவியை இன்றைக்கி பெண்கள் ஃபங்க்ஷனில் கூப்பிட்ருக்காங்கன்னா உண்மையிலே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் சென்னை சில்க் அவர் ராமலிங்கம் சார் நினைக்கிறேன், என்ன பேர், உலகநாதன் சார். உலகநாதன் நாங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலகநாதன் சாருக்கு தேங்க் பண்ணோம். உண்மையிலே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வலிமையான ஒரு நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவி. எல்லாத்தையுமே இல்லை, கரெக்ட் அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அவங்க பேசும்போது சொன்னாங்க, அவங்க எல்லா கேஸுக்குமே வரும்போது வந்தவங்கள காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய கணவர், இன்னொன்று அவங்க கணவர் முருகேசன் சார் அம்மாவால் முதலாக நெல்லை மாவட்டத்தில் ஒரு சில அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் பூம்புகார் வாரிய தலைவராக அவங்கள அம்மா இவங்க முருகேசன் சாரை அறிவித்தாங்க. அப்போது கண்ணப்பன் மினிஸ்டர் இருந்தாப்புல. அவங்க சொன்ன மாதிரி என் பேர் 6 மணி நேரம் வராது, எஸ்ஐக்கு வரும்னாங்க. அப்போது கண்ணப்பன் மினிஸ்டர் இருந்தாப்புல. கண்ணப்பன் மினிஸ்டர் இங்கே திருநெல்வேலி வந்திருக்கும் போது யாரை நம்ம இந்த பொறுப்பில் போடலான்னு சொல்லும்போது வள்ளியூர் சவுந்தரராஜன் எல்லாம் அந்த டைமில் எல்லாருமே சேர்ந்து, எனக்கு இன்னும் நிறைய பேர் யாவும் வரல. அப்போது ராஜசெல்வனாச்சி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லோரும் அவங்க ராமராவன் மினிஸ்டர் இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து பூம்புகார் வாரிய தலைவராக அம்மா நியமித்தாங்க. நிறைய பதவிகளில் இவங்க இருந்திருக்காங்க. அதாவது ஒரு ஆணுக்கு பெண் சமங்கிற மாதிரி தென்காசியில் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலே கணவர் எம்பி மனைவி எம்பின்னா இவங்க ஃபேமிலி மட்டும்தான். அது தெரியும். அவன் இன்னும் வரப்போகிறாங்க. ஏன் 3ஓட நிப்பாட்டுறீங்க? இன்னும் வரட்டுமேங்க, இன்னும் வரட்டும், அடுத்தாப்புல வரட்டும்.
ஸோ தேங்க்ஸு. இந்த வாய்ப்பு கொடுத்த சென்னை சில்க் மற்றும் ஸ்ரீகுமரன் மாளிகைக்கு எல்லாருமே, எல்லா மேலாளருக்குமே என்ன பேர் சொல்லி கொடுக்குற அளவுக்கு தெரியும். அவங்க தோப்புசாமி சார் இருக்கட்டும், சிவலிங்கம் சார், நம்ம சகோதரர் கருத்தம்பாண்டி, எல்லாருமே வந்து என்ன வந்து ஒரு தான் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி தான். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வந்திருந்த மயூரி டிவி நேயர்கள் அனைவருக்கும், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மயூரி டிவி சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொழுக்கட்டை இருந்தது. எல்லாமே நல்லதாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன். அதை செய்கிறதுக்கு நம்ம எளிதில் சொல்லிடலாம். அது டேஸ்ட் இல்லை, டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அதை செய்கிறதுக்கு, அதை இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால எனக்கு தான் அடுப்பாங்கரையில் போய் அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் அளவு தெரியணும், அது எவ்வளோ இனிப்பு போடணும், அந்த குவாலிட்டி எல்லாமே தெரியணும் நம்மளுக்கு. அந்த பெண்ணுங்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியுறது எவ்வளோ கஷ்டம். இந்த அடுப்பாங்கரையில் போய் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா நீங்கள் அனைவரும் நல்லா பண்ணியிருக்கீங்க. கொடுக்கணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது கொடுக்கலாம், ப்ரைஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு தான் ஒரு சில பேர் 2-3 பேருக்கு தான் கொடுக்க முடிந்தது. அதுதான் ரூல்ஸே. அதனால் நீங்கள் வந்து எதுவும் நினச்சி தவறாக நினைத்து கொள்ளாமல், இந்த சென்னை சில்க்கு வாடிக்கையாளர்கள் நீங்கள், நானும் சென்னை சில்க்கு வாடிக்கையாளர் தான். சென்னை சில்க்கு தான் வருவேன். இங்கே குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். மேடம் சொன்ன மாதிரிலே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 5 ப்ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் மேடம் சொன்னாங்களே எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது, அதோட கஷ்டம் வந்து ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்ட்டு. மேடமோட வேண்டுகளுக்கு இணங்க தான் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே பரிசு கொடுத்தோம். அதனால் இந்த நேரத்தில் வந்து நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மேடம் வந்து சொன்னாங்க நான் சென்னை சில்க் குமரன் மாளிகை வாடிக்கையாளர்னு. அதை சொன்ன விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 பவுன் நகை எடுத்து போட்டுட்டு தான் வந்திருக்குறாங்க. அது சீட்டு போட்டு வாங்கினது. எனக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த சார், மேனேஜர் சார் வந்து உலகநாதன் சார். மேடம் ஒரு 2-3 நாட்களாக எனக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருந்தது. என் கட்சியை சார்ந்த பொதுச் செயலாளர்லாம் வந்திருந்தாங்க. அப்போ என்னையால் வந்து அங்கங்கே நவள முடியல. எங்கள் மாவட்ட கழக செயலாளர் கூட பயணித்து போயிட்டே இருக்கணும். இங்கே சார் வந்து மேடம் வந்துருங்க, உங்களுக்காக தான் நான் வந்து இந்த மக்கள்லாம் வருவாங்க, பெண்கள்லாம் வருவாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணுங்கிறதுனால நான் வரேன் சார். பெண்கள்லாம் வர்றதுனால எனக்கு ரொம்ப பெண்களை பார்க்க, எனக்கு ரொம்ப பெண்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க, மேலேருந்து தொபுக்குன்னு குதிக்கல. 4 பெண்கள் இருக்காங்க. எனக்கு 4 பெண் குழந்தைகள். நான் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லி என்ன வளர்ப்பேன்னா, நீங்கள் என் பிள்ளைங்க கொஞ்சம் நான் என்னோட கையில் இல்லை, கடவுளோட கையில். 2 பிள்ளைங்க டாக்டரு, ஒரு பொண்ணு எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி, ஒரு பொண்ணு வந்து இன்ஜினியர். அவங்க லண்டனில் இருக்காங்க பெரியவங்க. எல்லாரும் கடவுளே நல்லா இருக்காங்க. நான் என்ன சொல்வேன், மக்கள்கிட்ட பழகிறச்சையோ, உங்கள் சொந்தக்காரங்கிட்டையோ, உங்கள் மாமா மாமிகிட்டையோ பணிவாக இருக்கணும். விட்டு கொடுத்தா யாரும் கெட்டு போக மாட்டோம். இப்படி தான் சொல்வேன். நானுமே பணிவாக தான் இருப்பேன் எல்லாத்துட்டையும். நான் இந்த தம்பிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் எம்பின்னு சொல்லிட்டு ஆடினது கிடையாது எப்போவுமே. நான் வந்து சாதாரண எங்கள் அப்பா ஒரு ரயில்வே ஸ்டாஃப். நான் பாம்பேயில் தான் இருந்தேனே. நான் இங்கே வந்து ஒரு 15 வயசில் இங்கே வந்தேன். எனக்கு 17 வயசில் 15 வயசில் வந்தேன். 17 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அட்வொகேட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் படித்து பிஏ ஹிஸ்ட்ரி மேஜர், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் 17 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஒரு சமையல் தெரியாது. சமையல் கற்றுக்கிட்டதே எங்கள் மாமியார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேனே. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ பண்ண சமையல் தான் எங்கே சாப்பிட்டாலும் உன்னோட சமையல் தான் நல்லா இருக்குன்னுவாங்க. அதை நான் கிச்சனில் தும்ம மாட்டேன். கிச்சன் தூர போய் தும்முவேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு புடி துணி வந்து டெய்லி அலசி போட்டு சுத்தமாக வச்சுருப்பேன். கிச்சனுக்குன்னு ஒரு துணி வச்சுருப்பேன், 2 துணி வச்சுருப்பேன். நீங்கள் நான் சொல்கிறேன்னு அது வருத்தப்பட வேண்டாம். ஹைஜீனிக்கும் நாம் பார்க்கணும், சுத்தமாக பார்க்கணும். மேல்தட்டிலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம பழகிருக்கோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் பெண்களாகிய நீங்களும் உங்களுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். நீங்கள் கலந்து கொண்டதில் நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப, உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி. எனக்கு இந்த நல் வாய்ப்பு அளித்த சென்னை சில்க்கு இவங்களுக்கு இங்கே செய்கிற
இந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பணியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து கிருஷ்ணாபுரத்துலேருந்து வரேன். இப்போ வந்து நீங்கள் சென்னை சில்க்ஸில் நடந்த கொழுக்கட்டை போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இப்போ இன்னைக்கு 18 வகை செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். காலையில் 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு டிஃபன் லஞ்செலாம் 8 மணிக்கே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலை கொழுக்கட்டை செய்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு. வருஷம் வருஷம் இந்த மாதிரி பெண்களுக்காக கொழுக்கட்டை போட்டி நடத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லா வருஷமும் கோலப் போட்டி நடத்துவாங்க, அதுலேயும் நாங்கள் கலந்துருக்கோம். இந்த வருஷம் ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 18 வகை செஞ்சுருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அதை நான் ஒரு 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 4 மணிக்கு தான் வந்தேன் வீட்டுக்கு. எங்கள் பையன் தான் வந்து என்னை 2 வீலரில் விட்டு போனால். இல்லை, அவ்வளோ நேரமும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த 18 வகை செஞ்சதில் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது எந்த கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து இந்த இலை கொழுக்கட்டை, அது வந்து எப்போவுமே எங்கள் பையங்களோட ஃபேவரட். அதுமாதிரி ராகியில் வந்து சிம்னி கொழுக்கட்டை பண்ணேன். அது வந்து எல்லா பெண்களுமே செய்கிற ஈஸியான கொழுக்கட்டை. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதனால் அது எனக்கு ரொம்ப, பசங்களுக்கு ஈவினிங் வந்தாலும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அதை பண்ணி கொடுத்துருவேன். எந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு? எனக்கு வந்து பூரண கொழுக்கட்டை தான். ஏன்னா அதுதான் கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் ஊற வச்சு வேக வைக்க டைம் ஆகும். மற்றதெல்லாம் ஸ்டஃபிங் தான், வேர்க்கடலை எல்லாமே ஸ்டஃபிங் தான். அதை நான் என்ன செய்வேன், ஃபஸ்ட்டே வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் ரெகுலராக பாகு காய்ச்சிறது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம்னா எல்லாருக்குமே பெண்களுக்கு வந்து வேலை ஈஸி தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே மேம், தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் பானுமதி, பெருமாள்புரத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த சென்னை சில்கில் கொல்கட்டை போட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெண்கள் மறுபடியும் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன கொழுக்கட்டை பண்ணியிருந்தீங்க? நான் வந்து ஜவ்வரிசியில் பண்ணியிருந்தேன். இந்த இதுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த கொழுக்கட்டை பண்ணணும்? நான் ஆக்சுவலி வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே நினச்சிட்டு படப்படன்னு வித்தின் ஒரு 40 மினிட்ஸில் செஞ்சுட்டு கொண்டு வந்தாச்சு. நான் பெருமாள்புரத்துலேருந்து வரணும்ல, ஸோ டிலே ஆகும்னு வந்தாச்சு. என்ன கொழுக்கட்டை பண்ணியிருந்தீங்க? நான் வந்து இந்த ஜவ்வரிசியில் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் வசந்தி மேடம். வந்து நான் பாளையங்கோட்டையிலேருந்து வரேன். வந்து கொழுக்கட்டை போட்டியில் ப்ரைஸ் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சம்பா பச்சரிசியில் வந்து செஞ்சுட்டு வந்திருந்தேன் கொழுக்கட்டை. அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் சென்னை சில்க்கும் ஸ்ரீகுமரனும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் சீட்டு போடுவோம், ஆனாலும் நல்ல சீட்டுக்கு குலுக்கி ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. அதேமாரி வந்தால் காப்பி கொடுத்து நல்ல உபசரிப்பு நல்லா பண்ணுறாங்க. எல்லா கடையிலையும் தண்ணி கேட்டால் கூட சில கடையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்தவுடனே நல்ல வரவேற்பு நல்லா இருக்குது. அதனால் நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வந்து எடுப்போம். ஜவுளி எடுத்தாலும் சரி, நகை எடுத்தாலும் சரி, குமரனும் சென்னை சில்க்கு தான் எடுப்போம். ரொம்ப நன்றி. நன்றி. என் பேர் ஜெயந்தி. நான் இந்த சென்னை சில்க்கு குமரன் இதெல்லாம் ரொம்ப இதாக செய்வாங்க. நான் நல்லா இது பண்ணுவாங்க. நான் வந்து பிள்ளையார் செஞ்சுட்டு வந்தேன் கஷ்டப்பட்டு. நேரத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிள்ளையார் செஞ்சுட்டு அதனால் சரி நல்லா பண்ணுறாங்க. நானும் இங்கே சீட்டு போட்டிருக்கேன், நல்லா இது செய்கிறாங்க. எனக்கு போன டிப்பு கோல்டு காயினுங்க கொடுத்தாங்க. அதனால் சரி, ரொம்ப சென்னை சில்க்கு நன்றி. நீங்கள் பண்ணியிருந்த கொழுக்கட்டையை நானும் பார்த்துருந்தேன். நீங்கள் பிள்ளையார் கிரேட்டிக்காக கொடுக்கலாம்ல, அதுக்குள்ளே ஸ்டஃபிங்லாம் வச்சுருந்தீங்களா? ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுது. நேரத்தை வச்சு ஆரம்பித்து நடுவில் வச்சுருந்தாங்கல்ல, கஷ்டப்பட்டு செஞ்சது. அது இது பரவாயில்ல. என்ன பூர்ணம் வச்சுருந்தீங்க? பூர்ணம் இந்த இதுதான் தேங்காய் கடலைப்பருப்பு பூர்ணம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் பாப்பா, உங்கள் பேர்? காயத்ரி. உங்கள் பேர்? இசைக்கு. நீங்களாக தான் கொழுக்கட்டை பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். இங்கே வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நம்ம ப்ரைஸ் வாங்குவோன்னு? முன்னாடியே தெரியுமா அப்போ உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்கா? நீங்கள் ஓனாக தான் பண்ணீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. நீங்கள்? 8th. உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ண சொல்லி கொடுத்தது யார்? அம்மா. அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு நீங்களா ஓனாக பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. நம்ம இளைய தலைமுறைகளுக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கணும். நான் வந்து இங்கே வந்ததில் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கொழுக்கட்டை கொடுக்கணும். அவங்களுக்கும் அப்போ தான் இந்த பாரம்பரிய உணவுலாம் தெரியும். நன்றி. ஹாய் சிஸ்டர், உங்கள் பேர்? என் பேர் முத்துலட்சுமி. நாங்கள் வீரவநல்லூர்லேருந்து வரோம். ஃபஸ்ட் டைம் இந்த காம்படிஷனில் கலந்துருக்கோம். ரொம்பவும் சந்தோஷம். 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து லேட்டாக தான் கிளம்புனோம். டைம் ஆயிரும், காம்படிஷன் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு தான் வந்தோம்.
ஆனால் 6 o'clock தான் ஆரம்பித்தாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. நாங்கள் செஞ்சது எல்லாமே ரொம்ப பாரம்பரிய முறையில் தான் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் ஜட்ஜஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். சிஸ்டர் பேர் சுமதி. ஓகே ஓகே தேங்க்யூ. வணக்கம். சென்னை சில்க்ஸ் கொலக்கட்டை போட்டி குமரன் தங்க நகை மாளிகைக்கும் நன்றி. இந்த பெண்களுக்கான போட்டி, கோல போட்டி, கொலக்கட்டை போட்டி இப்படி நடத்துகிறது ரொம்ப சந்தோஷம். நான் எப்போதும் வருவேன், முடிஞ்ச அளவுக்கு வருவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொலக்கட்டையெல்லாம் செய்து கொண்டு வந்தேன். இனி அடுத்தால வரும்போது வேறு வெரைட்டியாக டிஷ் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பேரனை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக போகுது. நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன கொலக்கட்டை பண்ணியிருந்தீங்க? நான் ஒரு பிள்ளையார், அப்புறம் மோதகம், அப்புறம் விரலி கொலக்கட்டை, அவ்வளோதான். 3 வகை பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச கொலக்கட்டைனா எதை சொல்லுவீங்க? நான் பிள்ளையாரை தான் சொல்லுவேன். மோதகமும் பிடிக்கும், பிள்ளையார் பிடிக்கும். பிள்ளையார் வரைகிறது, கோலம் போடுற பிள்ளையார் கோலம் போடுறது, பிள்ளையார் கொலக்கட்டை செய்கிறது எல்லாமே பிடிக்கும். பிள்ளையார்னா அந்த க்ரியேட்டிவாக பிள்ளையாரை வச்சு செஞ்சுருந்தீங்களா? கொலக்கட்டை மாவை வச்சு பிள்ளையாரே செஞ்சுருந்தீங்களா? ஆமாம். அது செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? அது பிள்ளையாராக வடிவமைச்சு செய்யணும்னா நிறைய நேரம் ஆகும், பொறுமையாக செய்யணும். இது அப்படி வரல, அதனால தட்டில் பிள்ளையார் மாதிரி ஒரு சிலை மாதிரி செய்து அப்படி தட்டோட சிப்பிள் தட்டோடு வச்சு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு அப்படி கொண்டு வந்து. ஓகே, நன்றி. நம்ம ஸ்ரீகுமரன் மற்றும் சென்னை சில்க்ஸில் இன்றைக்கி கொலக்கட்டை போட்டி ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றதுங்க. இதில் ஏகப்பட்ட கொலக்கட்டை எல்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கும் இவ்வளோ கொலக்கட்டை வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே அதிசயமாக இருந்துச்சு. இப்படி நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸில் கொலக்கட்டை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பது நான் உங்கள் சாந்தா அண்ட் கேமராமேன் ஐயப்பன்.